ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்டு சமையல். இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் பிகினர்ஸ்க்காக ஒரு ஈஸியான ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அவங்க மசாலாலாம் ரெடி பண்ண முடியல, டைம் இல்லைங்கும் போது ரெடிமேட் மசாலாவை வச்சு அழகான ஒரு ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் அன்னபூர்ணா ஃபிஷ் ஃப்ரை மசாலா எடுத்திருக்கேன். இது நல்லாயிருக்கும். இதை நான் ஒரு 1/2 கிலோ மீன் தான் எடுத்திருக்கேன். அதனால் இதில் பாதி போட்டுக்கலாம். 1 கிலோனா ஃபுல் பாக்கெட்டும் போட்டுக்கலாம். அந்த மசாலாவே போதும். இருந்தாலும் எக்ஸ்ட்ரா கிறிஸ்பினஸ்க்காக நான் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். அதில் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 எலுமிச்சம்பழம் அளவு ஜூஸ் சேர்த்துனா போதும். எல்லாமே அதில் மிக்ஸ் ஆகிருக்குன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டுக்காக இதில் சேர்த்துறோம். எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து கெட்டியான பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நல்லா பேஸ்ட்டை கெட்டியாக ரெடி பண்ணிட்டோம். உப்பு எல்லாமே அதுலேயே இருக்கும். அதனால் எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ரா இதுக்காக தான் அதை மட்டும் போட்டோம். நான் பாறை மீன் வாங்கியிருக்கேன். 1/2 கிலோ தான். ஒரு 4-5 பீஸ் தான் வந்துச்சு. 5 பீஸ் தான் மொத்தமாக. இதில் இந்த மசாலாவை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். எக்ஸ்ட்ரா போட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு, லெமன் ஜூஸ் இதெல்லாம் ஆப்ஷனல் தான். இல்லாமல் வெறும் மசாலா மட்டும் கூட நம்ம போட்டு செஞ்சுக்கலாம். பெரிய மீனாக இருக்கட்டும் 4 பீஸ், வால் துண்டோடு 5 பீஸ் தான் வந்தது. எல்லா மீன்லேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா மீன்லேயும் நல்லா அப்ளை பண்ணிட்டோம். ஒரு 1/2 மணி நேரம் இது மேரினேட் ஆகட்டும். ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கோங்க, இல்லைன்னா வெளியில் கூட ஃபேன் காற்றுல வச்சுக்கலாம். நான் வெளியிலே தான் வைக்க போகிறேன். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். மேரினேட் பண்ணி வச்ச மீனெல்லாம் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சிக்கலாம். நான் ஒரு பேனில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம மீனை பொரிச்சிக்கலாம். மூடி போட்டுக்கலாம். எண்ணெய் எல்லா பக்கமும் தெரிக்காமல் இருக்கும். ஒரு பக்கம் வேகட்டும். தண்ணி பார்க்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. அப்படியே அழுகாமல் திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கமும் அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வேகட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். இந்த பக்கமும் நல்லா வெந்துருச்சு. 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. மீன் 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு. இந்த 2 நிமிஷம் ஒரு செகண்ட் பபிள்ஸ் வரணும். நல்லா மீன் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா முறைமுறைன்னு வரட்டும். எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். ஒரு டிஷ்யூவில் நல்லா எண்ணெய் வடிச்சிட்டு டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கலாம். மீன் எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுங்க. எண்ணெய் இல்லைன்னா நம்ம மேலே பட்டுடுவோம். அடுத்த செட்டு மீனையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். எல்லா மீனும் போட்டாச்சு. மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். 2வது போட்டது திருப்பி போட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வந்துடுச்சு. வேகட்டும். இது வெந்துருச்சு. எடுத்துக்கலாம். அழுகாமல் எடுக்கணும். நானே மிக் ஆகிடுச்சு எனக்கே மீன்.
அவ்வளோதான், நம்முடைய சூப்பரான ரெடிமேட் மசாலா வச்சு பிகினர்ஸ்க்காக அருமையான ஒரு மீன் ஃப்ரை பார்த்துட்டோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.